ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 9வது திருவிழாவுக்கு போயிருந்தோம். போயிட்டு குலசை முத்தாரம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இந்த மண்டை ஓட்டு காளி மயான காளி வேஷம் விட்டுட்டு கடற்கரைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான என் வாழ்க்கையில் வந்து நடந்த மெய் சிலிர்க்கரமான ஒரு நிகழ்ச்சியை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோவை பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த அம்மன் வந்து வேஷமிட்டிருக்கவங்க ஒரு தீச்செடி எடுத்துகிட்டு வந்துட்டு கடற்கரையில் தீச்செடி வச்சுட்டு உக்காந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக என் பையன்தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது தசரா அம்மனே வந்து உக்காந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அப்படியே அம்மன் உருவில் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவங்க கழுத்துலேருந்து மாலையை வந்து கலட்டினாங்க. அவங்க கழுத்துலேருந்து 2 மாலையை வந்து கலட்டி கையில் எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாலையை வந்து அவங்க கூட்டத்துலேருந்து ஒரு குழந்தைய வச்சுருக்க அண்ணாவுக்கு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. 2வது மாலையை வந்து யாருக்கு கொடுக்கலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என் பையன் வந்து சைடாக வந்து எடுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பாப்பா வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ வந்து ஃபோனை வந்து வாங்கிட்டு சாமிக்கு நேராக நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவை. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறது வந்து நான் தான், என் கையில் தான் வந்து ஃபோன் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் நேராக வந்துடுவேன். என் பையன்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு நேராக வந்துடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து எனக்கு நேராக வந்து என்னையை வந்து பார்த்தாங்க. என்னை வந்து பார்த்துட்டு என்னை வந்து கையை நீட்டி என்னையை கூப்பிட்டோன்னே நான் ஃபோனை வந்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். போன உடனே வந்து அந்த மாலையை வந்து என் கையில் தந்தாங்க. ஆனால் என் பையன் வந்து அதை வீடியோவே எடுக்கலை. என் கையில் தந்த உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நான் மாலை போட்டு பசங்களுக்கெலாம் மாலை போட்டு கோயிலுக்கு விரதம் இருந்து போயிருந்தேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். வந்து முத்தாரம்மனே நேரில் வந்து என்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.